வள்ளலார் டாப்பிக்கில் ஸ்கூல் புக்கில் என்னென்ன கவர் ஆகுது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 10th புக்கில் பார்ப்போம். தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள் ராமலிங்க சுவாமிகள். வள்ளலார் என பிரபலமாக அறியப்பட்ட ராமலிங்க சுவாமிகள் அல்லது ராமலிங்க அடிகள் 1823 1874 வரை. வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ராமலிங்க அடிகள் காலம் 1823 1874 வரை. எங்கே பிறக்கிறார் அப்படின்னா சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள மருதூர் அப்படின்ற கிராமத்தில் பிறக்கிறாரு. தந்தையாரின் மறைவுக்கு பின்னர் அவரது குடும்பம் சென்னையில் உள்ள சகோதரர் வீட்டுக்கு குடிபெயர்ந்தது. அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் சென்னையில் உள்ள சகோதரர் அண்ணன் வீட்டுக்கு போய் வாழ்கிறாங்க. முறையான கல்வியை அவர் பெற்றிராவிட்டாலும் அளப்பரியா புலமையை பெற்றிருந்தார். முறையான கல்வி இல்லை, ஆனால் புலமை அப்படின்றது அவர்கிட்ட இருந்தது. உயிர்களிடையே நம்பிக்கை இரக்கம் என்னும் பிணைப்புகள் இருக்க வேண்டும் என்றார். நம்பிக்கை இரக்கம் அப்படின்ற உணர்வு உயிர்களிடையே இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள். துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இறக்கப்படாதவங்க கல் நெஞ்சக்காரர்கள். அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும். அவங்களுக்கு அறிவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அது என்னும் கருத்தினை முன்வைத்தார். அவர் தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடிகள் உள்பட அனைத்து உயிரினங்களிடம் காட்டினார். அவரோட அன்பை செடி கொடி எல்லாருக்குமே அன்பை காட்டினார். இதை அவர் ஜீவகாருண்யம், எல்லாருக்கும் இரக்கத்தை காட்டுறது தான் ஜீவகாருண்யம். 1856 சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார். சமரச வேத சன்மார்க்க சங்கம் இது 56 நிறுவப்பட்டது. இது பின்னால் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு 1865 பெயர் மாற்றம் அப்படின்றது பண்ணுறாங்க. 56 சமரச வேத சன்மார்க்க சங்கம், 65 சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு பெயர் மாற்றம் நடக்குது. 1866 தென்னிந்தியாவில் கொடிய பஞ்சம் அப்படின்றது இருக்குது. இதற்காக 1867 ஜாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான சாப்பிட்ற இடம், அதாவது இலவச உணவகத்தை வடலூரில் நிறுவினார். அதுதான் சத்திய தர்மசாலை அப்படின்னு அழைக்கப்படுது. 1867 அவர் இயற்றிய ஏராளமான பாடல்கள் திருவருட்பா. வள்ளலாரின் பாடல்கள் திருவருட்பா அப்படின்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டிருக்கு. அவருடைய தீவிரமான சிந்தனைகள் பழமைவாத சைவர்களை ஆழமாக புண்படுத்தியதால் அவர்கள் வள்ளலாரின் பாடல்களை மருட்பா, அறியாமையின் பாடல்கள் அப்படின்னு சொல்லி வள்ளலாரோட திருவருட்பா பாடல்களை மருட்பா அப்படின்னு சொன்னவங்க யார்? சைவர்கள். ஏன்னா பழமைவாதத்தை பின்பற்றவங்க சைவர்கள். அவங்க புதுசாக இது பண்ணுறாங்களே சொல்லிட்டு அதை மருட்பா, அறியாமையின் பாடல்கள்னு கடனம் செய்தார்கள் சைவர்கள். நாட்டில் நிலவிய பசிக்கும் வறுமைக்கும் ராமலிங்கர் சாட்சியாயிருந்தார். பசியினால் இளைத்து போன மிகவும் சோர்வுற்ற ஏழை மக்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்வதை நான் பார்த்தேன். இருந்தும் அவர்களின் பசி போக்கப்படவில்லை. என் இதயம் கடுமையாக வேதனைப்படுகிறது. கடுமையான நோயினால் வேதனைப்படுபவர்களை எனக்கு முன்பாக பார்க்கிறேன். எனது இதயம் நடுங்குகிறது. ஏழைகளாகவும் இணையில்லா நன்மதிப்பையும் களைப்படைந்த இதயத்தையும் கொண்டுள்ள அம்மக்களை நான் பார்க்கிறேன். நான் பலவீனம் அடைகிறேன். ஏழைகள் இணையில்லா நன்மதிப்பை கொண்டவர்களையும் களைப்படைந்த இதயத்தையும் பார்த்து நான் பலவீனம் அடைகிறேன். அதே போல் ராமலிங்க சுவாமிகள் வடலூரில் சத்திய ஞான சபை அப்படின்றதையும் நிறுவினார். சோஷியல் ரெஃபார்மர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ராமலிங்க சுவாமிகள் பாப்புலர்லி நோன் அஸ் வள்ளலார். இவரோட பேர் ராமலிங்க சுவாமிகள் அல்லது ராமலிங்க அடிகள். எந்த வருஷத்தில் இறக்குறாங்க அவங்களோட காலகட்டம் அப்படின்றது 1823 1874 வரை. was born in மருதூர் வில்லேஜ் நியர், சிதம்பரத்துக்கு பக்கத்தில் உள்ள மருதூர் அப்படின்ற ஊரில் பிறக்கிறாங்க. ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர் டெத் his family moved to his brother house at சென்னை. அப்பா இறந்ததுக்கப்புறம் சென்னைக்கு மூவ் ஆகுறாங்க. despite having no formal education அப்படின்றது இல்லை, he gained immense scholarship, ஞானம் அப்படின்றது இருந்திருக்கு.
ராமலிங்க emphasized the bond of responsibility and compassion. இரக்கம் கருணை அப்படின்றது இருக்கணும் between living things. He expressed the view that those who lack compassion and for suffering being are hard-hearted, their wisdom clouded. இது வந்து ஒரு கோட்டாக கேட்கலாம். those who lack compassion for suffering being or hard-hearted, their wisdom clouded அப்படின்றது யார் சொன்னா அப்படின்னு கேட்கலாம். வள்ளலார். He showed his compassion and mercy on all living things including plants. பிளான்ஸ் உட்பட அனைத்து உயிரினங்களையும் தன் உள்ள இரக்கத்தையும் கருணையும் காட்டினார். அதுக்கு பேர் தான் வந்து ஜீவகாருண்யா அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டாப்ளிஷ் சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்றது சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது இந்த வருஷம் 1800 இங்கிலீஷ் புக்கில் கொஞ்சம் தப்பாக இருக்கும் 1856. இது 1865 என்னவா பெயர் மாற்றம் பண்ணுறாங்க அப்படின்னா சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கமாக தான் 1865 பெயர் மாற்றம் அப்படின்றது நடக்கும். விச் மீன்ஸ் த சொசைட்டி ஃபார் பியூர் ட்ரூத் இன் யூனிவர்சல் செல்ஃப்ஹுட். நெக்ஸ்ட்டு ராமலிங்கா ஆல்சோ எஸ்டாப்ளிஷ்ட் ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ் அப்படின்றது 1867 வடலூரில் நிறுவாங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கேஸ்ட், ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் உணவளிப்பாங்க. இந்த வீக் ஆஃப் டெரிபிள் ஃபெமைன் இன் சவுத் இந்தியா 1866 ஒரு பெரிய ஃபெமைன் பஞ்சம் அப்படின்றது இந்தியாவில் சவுத் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கு. அதன் வெளிப்பாடாக தான் 67 வடலூரில் தர்மசாலை அப்படின்றது நிறுவுறாங்க. His voluminous songs are compiled and published under the title திருவருட்பா அப்படின்றது இவரோட சாங்ஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி வெளியிடப்பட்டது. சாங்ஸ் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் ராமலிங்க அடிகள். வடலூர் சத்திய ஞான சபா அப்படின்றது இருக்குது வடலூரில். சத்திய ஞான சபா வடலூரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ராமலிங்கா போர் விட்னஸ் டு ஹங்கர் அண்ட் பாவர்ட்டி இன் த கண்ட்ரி. ஐ saw poor people emancipated with hunger and terribly wear going to every house yet their hunger was not removed. எல்லா வீட்டுக்கு போயும் அவங்களோட பசி அப்படின்றது தீர்க்கப்படவில்லை. அப்போ என் ஹார்ட் சஃபர்ட் இன்டென்ஸ்லி, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். those who suffered with relentless disease I saw them in front of me, my heart rebelled. டிசீஸோடு உள்ளவங்களை பார்த்து எனக்கு கஷ்டமாக இருந்தது. I saw those people poor and unmatched honor, their hearts weary, I grew weak. நான் வந்து இவங்களை பார்க்கும்போது எனக்கு பலவீனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எத்திக்ஸ் புக்கு. சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் ராமலிங்க அடிகள் 1823 1874. ஆண்மநேய ஒருமைப்பாடு எங்கும் தழைக்க இவ்வுலகமெல்லாம் உண்மை நெறி பெற்றிட எவருக்கும் இறைவன் ஒருவரே, எவ்விடத்தும் எவ்வுயிருக்கும் இளங்கும் சிவம் ஒன்றே அவரது அருட்பெருஞ்சோதி. சிவன் அவங்க தான் வந்து அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொன்னவர். ஆண்மநேய ஒருமைப்பாடு எங்கும் நிலவ வேண்டும், உண்மை நெறி அப்படின்றது இருக்கணும். நெக்ஸ்ட்டு சிவன் ஒன்றே அவரே, சிவன் ஒருத்தர் தான், அவர் தான் அருட்பெருஞ்சோதி அப்படின்றது சொன்னாங்க. சிவன் ஒருத்தர் தான், அவர் தான் அருட்பெருஞ்சோதி. திருவருட்பிரகாச வள்ளலார் என போற்றப்படும் வடலூர் ராமலிங்க அடிகளார் 5/10/1823, அதாவது அக்டோபர் 5 1823 ராமையா சின்னம்மையார், அவங்களோட பெற்றோர் பேர் ராமையா சின்னம்மையார், அவங்களுக்கு 5வது மகனாக பிறக்கிறார். நெக்ஸ்ட்டு சிறு வயதிலிருந்தே இறைவனால் ஆட்கொள்ள பெற்று நூற்றுக்கணக்கான அருட்பாடல்கள் அருளினார். சின்ன வயசுலேயே வந்து இறைவனின் அருளை பெற்று நூற்றுக்கணக்கான பாடல்களை பாடினார். அவ்வாறு அருளிய பாடல்களின் தொகுப்பே அந்த பாடல்கள் தான் வந்து திருவருட்பா, சாங் ஆஃப் கிரேஸ்ன்னு சொன்னோம்ல. வள்ளலார் தாம் கண்டு அடைந்த வழியை நாம் எல்லாரும் பெறவே 1865 சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவுறாரு. இது 56. பின்னாளில் வந்து சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் தான் 65 அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்குது. ஸோ ரெண்டுத்தில் எது கேட்டாலும் 65 ஆப்ஷனில் இருந்தால் போடலாம், 56 இருந்தால் போடலாம். இச்சன்மார்க்க வழி மூலமாக நாம் பெறப்பட வேண்டிய அனைத்து ஆன்ம பயனும் பெறலாம். மேலும் இந்த ஊன் உடம்பு ஒளி உடம்பாகி ஒளிரும். ஓகேவா, இந்த வெறும் சதைப்பற்ற உள்ள உடம்பு ஒரு ஒளி அப்படின்றது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
மனிதனை துன்பத்திலிருந்து மீட்டு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் வழி நடத்தி மனிதன் தெய்வ நிலையை அடைய செய்விப்பதே சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் முக்கிய நோக்கம். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணி மனிதன் தெய்வ நிலையை அடைய வேண்டுமா, அதுதான் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தோட முக்கிய நோக்கமாக இருந்திருக்கு. ஜாதிகளோ மதங்களிலோ பேதமுற்று அலைந்து வீணே அழியும் இந்த உலகத்தவருக்கு ஆண்மநேய ஒருமைப்பாட்டுரிமை என்னும் சாதனத்தை கொண்டு வந்தவர். என்னென்னா ஜாதி மத பேதம் நிறையா டிஃப்ரென்சஸ், கேஸ்ட் டிஃப்ரென்சஸ் அப்படின்றது இருந்தது. அந்த உலகத்துக்கு ஆண்மநேய ஒருமைப்பாடு, எல்லாருமே ஒருத்தர் தான், எல்லாருமே நம்ம உடன் பிறந்தவர்கள் அப்படின்ற அந்த இதை கொண்டு வர நினச்சாரு. அமைதியான இயற்கையை ஒட்டிய வாழ்வு பெறவும் இயற்கையோடு வாழ்கிற வாழ்வும் நிலையான அழியாத மெய்வாழ்வு பெறவும் வழிவகுத்து கொடுத்தவர் வள்ளலார். ராமலிங்க அடிகளாரின் படைப்புகள் அவங்க பதிப்பித்தவை என்னென்ன பதிப்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்மய தீவிகை, ஒளிவிலொடுக்கம், தொண்டை மண்டல சதகம். அதே உரைநடைகள் என்னென்னா மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஏதாச்சும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. பதிப்பித்தவை அல்லது உரைநடைகள் அப்படின்றது ஏதாச்சும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அது இன்னொன்று போட்டுடலாம். உரைநடைகள் அப்படின்றது மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். பதிப்பித்தவை சின்மய தீபிகை, ஒளிவிலொடுக்கம், தொண்டை மண்டல சதகம். இவனோட செயல் பாடல்கள் தான் திருவருட்பா அப்படின்ற பெயரில் அழைக்கப்படுது. இவர் பாடிய 6000 பாடல்களின் திரட்டு தான் ஓகேவா. திருவருட்பா அப்படின்றது 6000 பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். திருவருட்பா என்று அழைக்கப்படுகிறது. இது 6 திருமுறைகள், 6000 பாடல்களும் 6 திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது. இவங்களோட தலைமை சீடர் யார், ராமலிங்க அடிகளோட தலைமை சீடர் யாருன்னா தொழுவூர் வேலாயுதனார். இவர் தான் முதல் 4 திருமுறைகளை வெளியிட்டார். அதுவே 5, 6 பின்காலில் வெளியிடப்படுகிறது. திருவருட்பா 6000 பாடல்கள், 6 திருமுறைகள். முதல் 4 திருமுறைகளை வெளியிட்டது இவரோட தலைமை சீடர் தொழுவூர் வேலாயுதனார். அடுத்த 5, 6 திருமுறைகள் அப்படின்றது வெளியிடப்படுது. வள்ளலாரின் சமய நெறிகள். வள்ளலார் என்னென்ன சமய நெறி கொண்டிருந்தார் அப்படின்னா, எவ்வுயிரையும் கொல்லக்கூடாது, எவ்வுயிரையும் கொல்லக்கூடாது. எல்லா உயிர்களும் நமக்கு உறவுகளே, அவற்றை துன்புறுத்தக்கூடாது, எதையும் கொல்லக்கூடாது, எல்லாம் நம்மளோட சொந்தக்காரவங்க, துன்புறுத்தக்கூடாது. சிறு தெய்வ வழிபாடு கூடாது, அவற்றின் பெயரில் பலியிடுதல் கூடாது. சின்ன சின்ன தெய்வ வழிபாடுகள் கூடாது. அந்த உயிர் பலி, ஆடு கோழிகளை பலியிடுறது அப்படின்றது கூடாது. பசித்தவர்களுக்கு சாதி சமயம் இனம் மொழி என்று வேறுபாடு கருதாது உணவளித்தல் வேண்டும். பசிக்குதா, ஜாதி சமயம் இனம் மொழி அப்படின்றத பார்க்காம உணவளிக்க வேண்டும். கடவுள் ஒருவரே, அவர் அருட்பெருஞ்சோதி, அவர் தான் சிவன். சிவன் ஒருவரே, சிவன் தான் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்கிறாங்க. மனித இனத்திற்கு செய்யும் தொண்டே முக்தியை அடைவதற்கான வழி. மனித இனத்திற்கு செய்யும் தொண்டே முக்தியை அடைவதற்கான வழியாகும் அப்படின்னு சொன்னாங்க. இறைவனை அருட்பெருஞ்சோதியாக உணர்ந்து குறுகிய சமய எல்லைக்கோடுகளை கடந்து சமய ஒருமைப்பாடு அப்படின்றத இருக்கணும். அருட்பெருஞ்சோதி அப்படின்னு இறைவன் ஒருத்தந்தான், சமய வேறுபாடுகள் எதுவும் இல்லாமல் சமய ஒருமைப்பாடு அப்படின்றது வேணும். இசைக்கருவிகள் தவிர்த்து மனம் ஒன்றிடல் வேண்டும். இசைக்கருவிகளை தவிர்த்து மனம் ஒன்றிடல் வேண்டும். சன்மார்க்க ஒழுக்க நெறிகளான செயல் ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் போன்றவை முக்கிய ஒழுக்கங்களாகும். நம்ம சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தோட ஒழுக்க நெறிகள் என்னென்ன? செயல் ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். மனித தொண்டாற்றல் மூலம் வாழ்வின் முழு பயனை பெற்று இறையோடு ஒன்ற வேண்டும். தொண்டு செய்து பயனை பெற்று இறைவனோடு ஒன்றாகுதல் வேண்டும். சமயத்தில் சடங்குகள் பொருளற்றவை, சமயத்தில் உள்ள அந்த ரிச்சுவல்ஸ் அப்படின்றது வேஸ்ட்டு என்று கூறி வைதீக முறையை தவிர்த்து வழிபடல் வேண்டும். வைதீக முறையை தவிர்க்க வேண்டும். உருவ வழிபாடும் கிராம தேவதைகள் வழிபாடும் தேவையற்றவை. உருவ வழிபாடு வேண்டாம், சிறு தெய்வ வழிபாடு வேண்டாம், பலியிடுதல் அப்படின்றது வேண்டாம், சமய சடங்குகள் அப்படின்றது வேண்டாம், வைதீக முறையையும் வேண்டாம், கிராம தேவதைகள் அப்படின்றது வேண்டாம். இசைக்கருவிகளை தவிர்த்து மனம் ஒன்றிடுதல் வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. சமூக நெறிகள். சமூக பிரிவும் ஜாதி பிரிவும் பொருளற்றவை. அறியாமையின் வெளித்தோற்றங்களை சுட்டிக்காட்டி சமூக அமைப்பின் மாற்றம் தேவை என்றார். சமூக பிரிவு ஜாதி பிரிவு அப்படின்றது தேவையில்லை, பொருள் இல்லாதது. அறியாமை அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சமூக அமைப்பை மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கம் மூலம் ஆண்மநேய ஒருமைப்பாட்டை உலகத்தோர் அடையலாம். ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லப்படுற சிறு செடிகளை கூட அன்பு இரக்கம் அப்படின்றத காட்டுறது மூலயமா ஆண்மநேய ஒருமைப்பாடு அப்படின்றத நம்ம அடையலாம். மனித பிறவிகளிடத்தும்
பிற பிறவிகளிடத்தும் அன்பு காட்டுதல் வேண்டும். மனிதன் பிற உயிர்களிடத்தும் அன்பு காட்ட வேண்டும். நல்லதோர் மனத்தை நடுங்க செய்யாதே. நல்லவங்க மனசை நடுங்க செய்யாதே. பசித்தோர் முகத்தை பாராதிராதே. பசித்தவங்க பார்க்காம இருக்காதீங்க. குருவை வணங்க கூசி நிற்காதே, தயங்கி நிற்காதே. குருவை வணங்க தள்ளி நிற்காத. வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழிக்காதே. மரத்தை அழிக்காதீங்க. தாய்மொழியை தள்ளி நடத்தாதே. தாய்மொழியை தள்ளி நடக்காதே. தாய்மொழியை விட்டு தள்ளி அப்படின்றது போகக்கூடாது. ராமலிங்க அடிகளால் மனிதருள்ளும் விலங்குகளுள்ளும் செடி கொடிகளுள்ளும் ஆத்மாவின் ஒளியை கண்டார். ஆத்மாவின் ஒளியை மனிதன், விலங்கு, செடி கொடிகள்கிட்ட கூட கண்டிருக்காரு. மறைகளால் கூறப்படும் வேள்வி முறைகளும் மற்ற சடங்குகளும் இல்லாமல் அன்பெனும் உள்ளத்தால் ஆண்டவனை அடையலாம். இந்த வேள்வி முறைகள் சமய சடங்குகளை விட்டுட்டு அன்பு அப்படின்றது மூலியமாகவே இறைவனை அடையலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. அவன் ஒளிமயமானவன் என்று கூறினார். இறைவன் ஒளிமயமானவன். இறைவன் ஒருவரே. இறைவன் அவர்தான் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொன்னாங்க. ஜாதி சமய வேறுபாடின்றி சமரச சுத்த சன்மார்க்க நோக்கை மக்களிடையே பரவ செய்தார். நெக்ஸ்ட், மனிதநேயம் வரையறை. வடலூர் ராமலிங்க அடிகளார் பாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்றது இவரோட திருவருட்பா பாடல். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று அனைத்து உயிர்கள் மீதும் பெரும் பரிவு அன்பு அப்படின்றத, இரக்கம் அப்படின்றத காட்டுறாங்க. 6 அறிவு பெற்ற மனிதன் சக மனிதர்களிடம் மட்டுமல்லாமல் அனைத்து உயிரினங்களிடமும் கருணையோடும் அன்போடும் நடந்து கொள்வதே மனிதநேயம். கருணை, அன்பு அப்படின்றது மனிதர்கள் மட்டும் இல்லாமல் பிற உயிர்களிடத்தும் காட்ட வேண்டும். அதுதான் மனிதநேயம். மற்றவர்களுக்கு உதவுவதற்காக தன்னையே முழுமையாக ஒப்பளிக்கும் உயர்ந்த உள்ளமே மனிதநேயத்திற்கு அடிப்படை. என்ன மனிதநேயத்தோட அடிப்படை? மற்றவர்களுக்கு உதவுவதாக தன்னையே முழுசாக கொடுக்கறது அப்படின்றது தான் மனிதநேயத்தின் அடிப்படை. உலகில் மனிதநேயத்தை பற்றி அதிகம் பேசுவதை விட மனிதநேயம் மிக்க உலகாக இதை மாற்றுவதே கடமையாகும். மனிதநேயத்தை பற்றி பேசுகிறத விட மனிதநேயமிக்க உலகத்தை மாற்ற வேண்டும் அப்படின்றது தான் நம்மளோட கடமை. மனிதனின் சிக்கல்களையும் துன்பங்களையும் சக மனிதர்களால் மட்டுமே தீர்க்க முடியும். நமது தமிழ் பண்பாட்டை பொறுத்தவரையில் கணியன் பூங்குன்றனார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற பாடலில் உலகளாவிய மனிதநேயத்தை சொல்கிறாரு. யாதும் ஊரே, எல்லா ஊரும் நம்மளோட ஊர், எல்லாரும் நம்மளோட சொந்தக்காரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர், கணியன் பூங்குன்றனார். தற்காலத்தில் நிகழும் பெரும்பாலான சமூக சிக்கல்களுக்கு மனிதநேயமே தீர்வாக அமையும். நெக்ஸ்ட்டு, உங்களுக்கு தெரியுமா வள்ளலாரின் கொள்கை ஜீவகாருண்யம், ஆன்மநேய ஒருமைப்பாடுமே. ஜீவகாருண்யம், ஆன்மநேய ஒருமைப்பாடு, இதுதான் அவரோட கொள்கையாக இருந்திருக்கு. ஜீவகாருண்யம், ஆன்மநேய ஒருமைப்பாடு. எல்லா உயிர்களுக்கும் எவ்வித வேறுபாடுமின்றி இரக்கம் காட்டி சமமாக பாவித்து அன்புடன் ஒத்து வாழ்தல் வேண்டும் என்பதே வள்ளலார் காட்டிய வழியாகும். எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம், அன்பு அப்படின்றது காட்டி எல்லாருமே ஒரே சமம் அப்படின்றத காட்டி வாழ வேண்டும். சமய வேறுபாடு, ஜாதி வேறுபாடு, வர்ணாசிரமம் ஆகியவற்றை முற்றிலும் வெறுத்து ஒதுக்கிய கருணையாளர் வள்ளலார். எந்த சமய வேறுபாடு, ஜாதி வேறுபாடு, வர்ணாசிரமம் அப்படின்றது வேணாம் அப்படின்னு ஒதுக்குனவர் வள்ளலார். உலக உயிர்கள் கருணையாளர் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். உலக உயிர்கள் அனைத்தையும் மனிதநேயத்தாலும் அருள் உணர்வாலும் ஒப்ப மதித்து ஒழுகிய சித்தர். எல்லாருமே மனித நேயத்தாலும் அருள் உணர்வாலும் எல்லா உயிர்களையும் ஒன்றாக கருதி ஒப்ப மதித்து ஒழுகிய சித்தர் அப்படின்றது வள்ளலார். சடங்குகளையும் சமயத்தின் பெயரால் நிகழும் பழியினையும் முற்றாக கண்டித்தவர். ஆமாம், கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக புலாலை தவிர்க்க வேண்டும். கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக புலாலை தவிர்க்க வேண்டும் என்று போதித்தவர். உயிர்களுக்கு இரக்கம் காட்டினால்தான் இறைவன் நம்மிடம் இரக்கம் காட்டுவான். உயிர்களுக்கு நாம் இரக்கம் காட்டினால்தான் இறைவன் நம்மிடம் இரக்கம் காட்டுவான் என்னும் ஆன்மநேய கொள்கை கொள்ளச் செய்ய ஆன்றோர். உயிர்களுக்கு இரக்கம் காட்டினால்தான் இறைவன் நம்மிடம் இரக்கம் காட்டுவான் அப்படின்னு சொன்ன ஆன்மநேயம் கொள்கை செய்த ஆன்றோர். சமத்துவம் பேசிய சான்றோர். சமத்துவம் பேசியவர். பசிப்போக்கும் பேரறத்தை வலியுறுத்திய அருட்செல்வர் திருவருட்பிரகாச வள்ளலார். பசிப்போக்கும் பேரறத்தை வலியுறுத்தியவர். இவர்களிடத்தும் பரிவும் இரக்கமும் அன்பும் அருளும் படைத்தவர். இவர்
மக்களின் நல்வாழ்வுக்காக ஏற்படுத்தியவை. சத்திய தர்மசாலை 1867 ஏற்படுத்துகிறாரு வடலூரில். 66 கொடிய பஞ்சம், அதனால் 67 ஏற்படுத்துகிறாரு தென்னிந்தியா வடலூரில். சத்திய ஞான சபை அப்படின்றத உருவாக்குறாங்க. அதே போல் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் 1856 உருவாக்கப்பட்டு 65 சமரச சுத்த வேத சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்ற பெயர் மாற்றம் அப்படின்றது நடக்குது. குடும்ப உறவினர்களிடமும் மனிதநேயம் காக்கப்பட வேண்டும். குடும்பத்தில் வயதானவர்கள், குழந்தைகள், நோயுற்றவர்கள், மன வளர்ச்சி குன்றியவர்களிடத்தும் மனிதநேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் மனிதநேயம் இல்லாத போது சமூகத்தில் மனிதநேயம் அற்றுப்போகிறது. குடும்பத்தில் மனிதநேயம் இல்லாதப்போ சமூகத்திலே மனிதநேயம் அப்படின்றது, ஹியூமனிட்டி அப்படின்றது இல்லாமல் போயிடுது. எனவே மனிதநேயம் குடும்பம், சமூகம், நாடு என அனைத்திலும் குடும்பம், சமூகம், நாடுல மனிதநேயம் அப்படின்றது ஃபாலோ பண்ணணும் சொன்னது காந்தியடிகள்.